அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மிக அற்புதமான நாளில் நம்ம வீட்டுக்கு எப்படி ஐஸ்வர்யங்களை வரவழைக்கிறது அப்படிங்கிறது தான். நாளைக்கு வரக்கூடிய வசந்த பஞ்சமி அன்னைக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் விளக்குக்கு அடியில் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பண கஷ்டம் நீங்கி செல்வம் பெருக எப்படி செய்யணும்னு தெளிவாக பார்க்கலாம். என்ன பொருள் எப்படி வைக்கணுன்றதை தெளிவாக பார்க்கலாம். இந்த நாளின் சிறப்பு, நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்ற இந்த வசந்த பஞ்சமி ரொம்ப விசேஷமானது. இது மகாலட்சுமி, சரஸ்வதி, பார்வதி ஆகிய முப்பெருந்தேவியரின் அருளை தரக்கூடிய நாள். அக்ஷய திருதியைக்கு எந்த அளவுக்கு சக்தி உண்டோ அந்த பலனை இந்த நாளும் கொடுக்கும். இந்த தை மாதத்தில் வர இந்த நன்னாளை நம்ம தவற விடக்கூடாது. வழிபாட்டு முறை எப்படின்றத பார்க்கலாம். முதல்ல உங்கள் பூஜை அறையை சுத்தப்படுத்திக்கோங்க. பச்சரிசி மாவால் ஸ்ரீம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தை ஒரு கோலமாக எழுதுங்க. அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது அகல் விளக்கை வைங்க. விளக்குக்கு மஞ்சள் நிற திரி போடுறது ரொம்பவே நல்லது. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த விளக்குக்கு கீழே இருக்கிற தட்டில் சரியாக 6 டைமண்ட் கல்கண்டு வைக்கணும். கரெக்டாக எண்ணி 6 டைமண்ட் கல்கண்டு வச்சு அதுக்கப்புறம் நம்ம விளக்கேற்றி நம்ம சரஸ்வதி பாட்டு, அந்த மாதிரி சரஸ்வதி சம்மந்தப்பட்ட பாடல்கள் இதெல்லாமே பாடி நம்ம பூஜை செய்யலாம். இந்த மாதிரி நம்ம வைக்கிறது நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது. வீட்டில் உள்ள படிக்கிற குழந்தைங்க அவங்க புத்தகங்களெல்லாம் வச்சு சாமி கும்பிடலாம். படிக்க ஆரம்பிக்க போகிற குழந்தைங்க வித்தியாரம்பம் நாளைக்கு பண்ணலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆ எழுத சொல்லி அம்மா அவங்கள பிள்ளைங்களை உட்கார வச்சு ஆ அப்படின்னு எழுத சொல்லி கற்றுத்தரலாம். இந்த மாதிரி சரஸ்வதி சம்மந்தப்பட்ட அனைத்து காரியங்களுக்கும் நாளைக்கு ரொம்ப உகந்த நாள். வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரனால மகாலட்சுமிக்கும் உகந்த நாள். அதனால் இந்த நாளை தவற விடாதீங்க. நாங்கள் சொன்ன மாதிரி விளக்குக்கு அடியில் 6 டைமண்ட் கல்கண்டை வச்சு நாளைக்கு பூஜை பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.